சங்கீதம் 71 9வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம் வாக்கியங்களை வாசிப்போம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை வயதும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமல் என் பெலன் ஒடுங்கும்போது கைவிடாமல் இருங்க ஆண்டவரே. அவனுடைய விண்ணப்பத்தில் 17-18 சொல்கிறான், அவனுடைய வாஞ்சையை சொல்கிறான். வரப்போகிற சந்ததிக்கு நான் உம்மை குறித்து சொல்லணும் ஆண்டவரே. அதனால் முதிர் வயது நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. இப்போது சொல்கிற வரைக்கும் கைவிடீராகன்னு சொல்லிட்டான். ஏன்னா இப்போ 9வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? முதிர் வயதில் என்ன தள்ளிடாதீங்க, என் பெலன் ஒடுங்கும் போது என்ன கைவிடாதீங்க. இப்போ ஏசாயால் ஆண்டவர் சொல்கிறார், தாயின் வயிற்றில் இருக்கும்போது உங்களை ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் அப்படி செய்வேன். அதற்கு இடையில ஒரு காரியத்தை சொல்கிறார், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹோம்ஒர்க் வீட்டில் போய் தேடி வாசிங்க. எல்லாமே சுலபமாக கொடுத்துட்டா வேல்யூ தெரியாது. தெரியணுன்னா வீட்டில் போய் தேடி வாசிங்க. ஏசாயாவில் இருக்குது. சரியா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு உதாரண கதை நான் சொன்ன ஞாபகம் சில மாதங்களுக்கு முன்பாக சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ஆனால் எனக்கு பெரிய வசதி என்னென்னா, உங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்கிறனால அது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் சொல்கிறதையே திரும்ப சொல்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷனுக்கு 4 மனைவிகள். எத்தனை மனைவி ஞாபகம் வருதா? அப்போது நான் சொன்னது என்னென்னு? சரி. அதில் முதல் மனைவி அவனை உண்மையாக நேசிக்கிற மனைவி. அவனை விட்டு பிரியவே மாட்டான். ஆனால் அவன் அவளை ஒழுங்காகவே என்ன செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான். 2வது மனைவி, இவனுக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம் அப்படிங்கும்போதெல்லாம் அந்த மனைவியோட ஷேர் பண்ணுவான். அவன் எல்லாமே கேட்பா, ஆறுதல் சொல்லுவா, பரிவாக பேசுவா. அவங்க 2த்துக்குள்ளே ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காரியங்களை பகிர்ந்து கொடுக்கும்போது அந்த கடினமான நேரங்கள் ஆறுதலான வார்த்தைகள்லாம் சொல்லி அவன் பாரத்தையெல்லாம் கேட்டு பொறுமையாக இருந்து அவன் கூடயே அவள் இருப்பாள். 3வது ஒரு மனைவி, அவள் ரொம்ப அழகாக இருப்பாள். ஆனால் அவள் மேலே இவனுக்கு ரொம்ப சந்தேகம். அவளை தான் தன் வாழ்க்கையில் ரொம்ப அலங்காரமாக வச்சுக்கொள்வான். எங்கே போனாலும், விருந்து வீட்டுக்கு போனாலும், வெளியே போனாலும், வெளியூர் போனாலும், எங்கே வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவளை தான் அவன் தன் வாழ்க்கையில் மரியாதையாக நினைத்து அவள் இல்லாமல் அவன் என்ன செய்ய மாட்டான், வெளியே போக மாட்டான். ஆனால் அவனுக்கு அவன் மேலே ஒரு பயங்கர சந்தேகம். என்னைக்காவது அவன் கூடயாவது ஓடி போயிடுவாளோன்னு அவனுக்கு. ஏன்னா ரொம்ப அழகானவல்ல, எங்கேயாவது ஓடி போயிடுவா, ரொம்ப மதிப்புக்குரியவளாக இருக்கா, யாராவது அவளை கவலை பண்ணுறவங்க அவள் இவங்க யாரு கூடயாவது ஓடி போயிடுவாளோன்னு அவன் மேலே அவனுக்கு பயங்கர சந்தேகம். 4வது மனைவி, இந்த 4வது மனைவி தான் இந்த 3 மனைவியை விட ரொம்ப 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 பிடிச்ச மனைவி யாருன்னா இந்த 4வது மனைவி. அவளுக்கு நல்ல சாப்பாடு போடுவான், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், நல்லா அலங்காரம் பண்ணுவான். அவளை தான் ஆல்வேஸ் வச்சு கொஞ்சிகிட்டு இருப்பான். அவன் நினைவு, கனவு, மனசு எல்லாம் யார் மேலேன்னா அந்த 4வது மனைவி மேலே. அவளை விட்டு அவனால் இருக்க முடியவே முடியாது. ஆசை நாயகி யாருன்னா இந்த 4வது மனைவி. இந்த மனிதன் ஒரு நாள் உடம்பு முடியாமல் படுத்துட்டான், வியாதியாக படுத்துட்டான். மரணம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஆசை நாயகியான மனைவி இருக்கா இல்லையா, இடைவிடாமல் அந்த 4வது மனைவி, அவன் எப்போதும் அவ கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுவான்ல, எப்போதும் அவளையே கனம் பண்ணுவான்ல, நினச்சிட்டு இருப்பான்ல. அவளை கூப்பிட்டு கேட்குறான், நான் சாக போகிறேன், நீ என் கூட வந்துடுவியா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நான் உன் கூடையெல்லாம் நிரந்தரமாக என்னால் வர முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டான். ரொம்ப மனசு சோகமாக போச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டான். சரி, அவன் கூடயாவது ஓடி போவான்னு நினச்சான்ல, அவனுடைய மரியாதைக்குரியவளா, அழகியா, பேரழகியா நினச்சான்ல, அவளை கூப்பிட்டு கேட்டான், நான் சாக போகிறேன், நீயே என் கூட செத்துறியா, என் கூட வந்துடுறியான்னு கேட்டேன். அவள் சொன்னா, ஏற்கனவே ஒரு ஆளை நான் பார்த்து வச்சுட்டேன், இப்போ டைம் வந்துருச்சு, அவங்க கூட நான் ஓடி போகிறேன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டான். இப்போ 3வது மனைவி, எவ்வளோதும் இவன் பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆறுதலாக சமாதானமாக அவன் கூடயே டைம் ஷேர் பண்ணுவாள்ல, அந்த மனைவி இப்போ வந்து சொல்கிறான், நான் இந்த மாதிரி சாக போகிறேன், என்னோடய கஷ்டத்துலையெல்லாம் நீ துணையாக இருந்தேன், எனக்கு பாரமாக பிரச்சனை வரும்போதெல்லாம் என்னோட பகிர்ந்து கொண்டேன், எனக்கு அந்த நேரங்களெல்லாம் நீ ரொம்ப ஆறுதலாக இருந்த, இப்போ நான் சாக போகிறேன், நீ என் கூட வந்துடுறியா? உடனே அவள் சொன்னா, கஷ்டத்தில் உதவ முடியும், பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும், உன் பிரச்சனைகளை கேட்க முடியும், ஆறுதல் சொல்ல முடியும், கூட வந்து சாகுன்னு சொன்னால் இது என்ன நியாயம்? அதெல்லாம் என்னால் சாக முடியாது அப்படின்னு அவள் போயிட்டான்.
இப்போ கடைசியாக அவனை உண்மையாக நேசித்தால மனைவி அவகிட்ட வந்து கேட்குறான், ஏப்பா 3 பேரும் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் நான் உன்னை கண்டுக்கிட்டதே கிடையாது, உன்னை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, அன்பாக உங்கள்கிட்ட பேசுனது கிடையாது, உன் மேலே நான் அக்கறைப்பட்டது கிடையாது, உனக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே செய்தது கிடையாது. ஆனால் நான் உன்னை பார்த்து கேட்குறேன், நீ என்னை நேசிக்கிறேன்னு எதிர்பார்க்க முடியாது, ஆனால் நான் கேட்குறேன், என் கூட நீ வந்துடுவியா சாவில் அப்படின்னு கேட்கும்போது அவள் சொன்னா, நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறேன், நான் உங்கள் கூட சாவுறேன், நான் உங்கள் கூடயே வரேன்னு அவள் சொன்னான். இந்த கதையில் இந்த கணவன் என்பது யாருன்னா அது நாம் தான். இந்த ஆசை நாயகியாக எப்போதும் கவனிக்கப்படக்கூடிய மனைவி எதுனா நம்முடைய சரீரம். விதவிதமாக சமைக்கணும், காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன சாப்பாடு ஜெயா, இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டால் என்ன இட்லியா, பொங்கல் செய்யலாமே, நெய் பொங்கல், அப்படியே நெய் விட்டு அப்படியே அந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அந்த தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அரைச்சி, அந்த புதுசாக இங்கே ஒரு அக்ஷய் பவன் ஒரு ஹோட்டலில் திறந்துருக்கானா, எப்படி இருக்குன்னு போய் சாப்பிட்டு பார்ப்போமா, கேஎம் ஹக்கீம் பிரியாணி நல்லா இருக்குமா, சாப்பிட்டு பார்ப்போமா. இந்த மனைவி யார், சரீரம் என்கிற மனைவிக்கு தான் வாழ்க்கையில் எப்போது முக்கியத்துவம். நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல நகை, நல்ல ஃபேஷியல், நல்ல செருப்பு, சென்ட்டு, பாடி ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்து வாழ்க்கையிலேயே ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு மனைவி எதுனா இந்த சரீரம். அடுத்தது ஒரு மனைவி இருக்கா, யார், என் வாழ்க்கையில் பேரழகியா, எங்கே போனாலும் பெருமையாக கௌரவத்துக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேனே, ஓடி போயிடுவான்னு சந்தேகப்பட்டனே, அவள் யார் அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள், நகை நட்டு பணம் பொருள் அந்தஸ்து, இதையே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த மனைவியாக நேசிக்கிறோம். பணம் சம்பாதிக்கணும், காசு வேணும், இடம் வேணும், வீடு வேணும், நகை வேணும், எல்லாம் வேணும்னு சொல்லி நேசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அது எங்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட போயிடும். வியாதி வறுமை வரும்பொழுது என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யங்கள் என்னை விட்டு போயிடும், அந்த மனைவியும் கைவிட்டு விடுவாள். 3வது மனைவி யார், அது கஷ்டத்தில் கூட இருந்தால், கவலைகளெல்லாம் பகிர்ந்து கொண்டா, ஆறுதலாக இருந்தால் யாருன்னா நம்முடைய உறவுகள், நண்பர்கள். இவர்களை நம்முடைய வாழ்க்கையில் 3வது மனைவியாக வைத்து கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது பகிர்ந்து கொள்ள நண்பனாக, துணையாக அவங்களோடு கூட நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் முக்கியமான பங்காக நம்ம நினைத்து 3வதாக அடுத்தது அவர்களை நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மரணத்தில் அவர்கள் நம்மோடு கூட வருவதில்லை. எந்த உறவினரும் நாம் சாகும்போது நம்மோடு கூட சாவதும் இல்லை. 4வது மனைவி விசாரிக்கப்படாதவள், கண்டுகொள்ளப்படாதவள், அக்கறை காட்டப்படாதவள், அதிகமாக நேசிக்கப்படாதவள், முக்கியத்துவம் வாழ்க்கையில் படுத்தப்படாதவள் யார் என்றால் என்னுடைய ஆத்மா. என்னுடைய ஆத்மாவுக்காக நான் எதையாகவும் செய்கிறேன் என்றால் நான் செய்வதில்லை. என் ஆத்மா நித்திய காலமாய் மறுமையில் வாழ வேண்டும், எதாகவும் நான் செய்திருக்கிறேன் என்றால் நான் அக்கறை காட்டுவதில்லை. காலை சாப்பாடு இந்த வயிற்றுக்கு தவற நான் விடுவதில்லை, மதிய சாப்பாடு தவற விடுவதில்லை, இரவு சாப்பாடு தவற விடுவதில்லை. ஆனால் என் ஆத்மாவுக்கு ஒரு போஜனம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் மறந்து விடுகிறேன். இந்த சரீரத்துக்கு உடையும் நகையும் உடுத்தி பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் கிருபையின் வரங்களையும் பரிசுத்தாவின் நிறைவையும் தருவதற்கு நான் மறந்து விடுகிறேன். பாரங்களை எல்லாம் உறவினர்கள் எல்லாத்திலும் பகிர்ந்து கொண்டு என் கஷ்டத்தில் அவர்களை தேடுகிறேன். ஆனால் என் ஆத்மாவுக்கு தேவனை தேட வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை கொடுக்கும்படியாக தேவனை தேடும்படி இந்த ஆத்மாவுக்கு நான் வழிநாட்டுதலையும் தேவனுடைய ஆராதனையும் ஜெபங்களையும் தேவ பக்தியையும் நான் அதிகமாக இந்த ஆத்மாவுக்கு வலியுறுத்துவதில்லை. ஆக நான் இந்த பூமியில் வாழ்கிற காலங்களிலே என் சரீரத்துக்கும் என்னுடைய ஆஸ்திக்கும் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை என் ஆத்மாவுக்கு கொடுக்காத மதிகெட்ட ஒரு மனிதனாக நான் மாறுகிறேன் என்றால் என்னுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது. 11வது அதிகாரம் 9-10 வசனங்கள். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பொறிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றை நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்திலே தேவனை நினை என்று வேதம் சொல்கிறது. மற்றும் 7ஆம் வசனத்தில், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இவ்விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. பெந்தகோஸ்து விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவபக்தி வளரணும்னா பிரச்சனை ஜாஸ்தி வரணும். ஆண்டவர் பிரச்சனையை எடுத்துட்டாருன்னா அவங்களுடைய தேவபக்தி அவுட். நிறைய பேர் எதுக்காக தேவனை தேடுறாங்கன்னா பிரச்சனைக்காக தான் தேவனை தேடுறாங்க.
விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் தேவனை தேடுவதும் ஆராதிப்பதும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அச்சமும் இந்த நாட்களில் பெந்தகோஸ்து விசுவாசிக்கு இருக்கிறது என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. எவ்வளவு துணிகரமாக டிவியில் என்னென்ன காட்சிகளை பார்க்கிறார்கள், எவ்வளவு துணிகரமாக செல்ஃபோனில் காட்சிகளை பார்க்கிறார்கள். அப்போ அம்மாவை முன்னால் வச்சுக்கிட்டே காதலனுக்கு மெசேஜ் அனுப்புகிற பிள்ளையும் இருக்கா, காதலிக்கு மெசேஜ் அனுப்புகிற பையனும் இருக்கா. துணிகரமான பாவங்களை செய்கிறவங்க இருக்காங்க. புருஷனை பக்கத்தில் வச்சுட்டு கள்ள புருஷனுக்கு மெசேஜ் அனுப்புகிற மனைவியும் இருக்கிறா. இது வெளியே அல்ல, பெந்தகோஸ்து சபைக்குள்ள. ஒரு சமயம் வண்டியில் உட்காந்துட்டு கண்ணு பின்னால் வரவங்க மேலே என்னம்மா அலமோதுது. ஒரு கல்யாணத்திலேயோ ஒரு விசேஷத்திலேயோ ஒரு கூட்டத்திலேயோ பார்த்தா எத்தனை பேருடைய மனநிலையில் சபலமான மனநிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாழ்க்கை துணைக்கு உண்மையற்ற நிலைமையில் வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தெரியாமல் இல்லை. ஒருவருடைய உள்ளம் எதிரினால அதிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேஸில், அவங்களுடைய கண்களில், அவங்க பாடி லாங்குவேஜில் இதெல்லாம் தெரிஞ்சிடும். திருமண வாழ்க்கைக்கு முன்பதாக பாலியல் உறவுகளில் ஈடுபட்டிருக்கிற எத்தனை வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க, கருவை கலைத்த எத்தனை பேர், இதனால் திருமண வாழ்க்கையில் சபிக்கப்படுகிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இது குறிச்செல்லாம் இன்றைக்கு இந்த திருச்சபையில் பாவங்களை வெளியரங்கமாய் பேசுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள ஊழியர்கள் இல்லாமற் போனது தான் காரணம். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி போதித்து புத்தி சொல்லக்கூடிய ஆவியானவருடைய பலத்தையும் தைரியம் பெற்ற தேவ ஊழியர்கள் இல்லாமல் போனதுக்கு காரணம். அதுக்கு காரணம் ஊழியர்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறதுனால அவங்களால தைரியமாக பேச முடியல. சரியாக ஊழியக்காரன் தைரியமாக பேசினான்னா மக்கள் அவனுக்கு எதிர்ப்பாக எழும்புகிறார்கள். எதிர்ப்புகளை கண்டு ஒரு வேலையை அடங்கி விடுகிறான். அல்லது ஜனங்கள் நிறுத்துகிற தசமபாகம் காணிக்கைகளை கண்டு ஊழியன் பயந்து விடுகிறான். பயப்படாமல் ஊழியம் செய்கிறவன் கஷ்டப்படுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் என்பது, உடற்பயிற்சி கூடத்துக்கு நான் ஒரு தடவை போன போது, என்ன சார் நேற்றுக்கு செஞ்ச பயிற்சினால் பாடி வலிக்குதா, மசில் பெயின் இருக்கான்னு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு பழகினது தான், ஒன்று சின்ன வயசுலேருந்து பழகினது தான், அதை நான் நேசிக்கிறேன், வலியை நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், ஆமாங்க, நம்ம பாடியை ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்து ட்ரெயின் பண்ணும்போது நம்முடைய மசில் பெயின் வந்து நமக்கு சுகமான வலின்னு அவன் சொன்னான். என்ன வலியா? எனக்கு ஊழியத்தில் சுகமான வழி என்னென்னா, சத்தியத்தை பேசும்போது அதனால் ஒரு எதிர்ப்புகள் வந்து அதனால் எனக்கு பிரச்சனைகள் வருமானால் அது எனக்கு வாழ்க்கைக்கு மிகவும் சுகமான ஒரு அனுபவமாக என் மனதில் பதிந்திருக்கிறது. அதுக்காக நான் சோர்ந்தெல்லாம் போகிறதில்லை. எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி 3 ஆராதனை நடத்துறதுக்கு எனக்கு சபையில் ஆள் இருக்காது. ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஊழியம் செய்கிறனால மேக்ஸிமம் போராடி பார்ப்பாங்க, என்னை அடக்க பார்ப்பாங்க, கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. முடியலங்கும் போது அடுத்த சபையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்தது, வரலாறு இதுதான். ஆனால் என்னால் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஏனென்றால் மனிதனுக்கல்ல, நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஜனங்களுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்வேனானால் ஒரு காலத்தில் இந்த ஜனங்க இங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ நான் என்னை மாற்றிக்கொண்டதுனால, தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, நான் ஏமாற்றப்படுவேன். ஆனால் தேவனுக்காக நான் ஊழியம் செய்வானால் நான் மாற வேண்டியது இருக்காது. ஜனங்கள் தேவனுடைய சாயலாக மாறுவார்கள். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? நான் மாம்சமாகவே இருக்க வேண்டுமா, நான் தேவனுடைய சாயலாக இருக்க வேண்டுமா? இப்போ மாம்சம் போராடுகிறது, இல்லை என்னால் விட்டுத்தர முடியாது. ஆனால் இங்கே பரிசுத்தாவியானவர் போராடுகிறார், நீ தேவ சாயலாய் மாற வேண்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் தான் இன்றைக்கி திருச்சபைகள் தடுமாற்றமாக காணப்படுகிறது, ஊழியர்கள் தடுமாற்றமாய் காணப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஊழியர்களுக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஊழியம் செய்வது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு, வேகமாக முன்னேறலாங்கிற மனநிலைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, ஊழியம் என்பது ப்ராஃபிட், இட்ஸ் நாட் எ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். இது லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழில் அல்ல. இது தன்னை தேவனுக்காக நஷ்டப்படுத்திக் கொள்வதும் விதையாக விதைக்கிறதுமான ஊழியம். இதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் திருச்சபையை தேவ சித்தத்தின்படி சரியாக நடத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இளம் வயதை தேவனுக்காக கொடுங்கள். இளம் வயதிலேயே தேவனை தேட ஒப்புக் கொடுங்கள். இளம் வயதில் உங்கள் வாலிப பிள்ளைகளை பார்த்து கேளுங்கள். நான் நேற்றுக்கு என் மகளை பார்த்து கேட்டேன், எல்லா கடவுளுக்கும் நம்முடைய கடவுளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? ஒன்றே ஒன்று தான், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமானால் உனக்கு ஒன்று தேவை. அது என்ன? பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை மாத்திரம்தான். இதுதான் உன் வாழ்க்கையை கட்டும், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும், இதுதான் தேவனோடு உன்னை நிலைத்திருக்க வைக்கும், இதுதான் உன்னை எதையும் சாதிக்க வைக்குமே தவிர பரிசுத்தம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை எப்போதும் சொல்கிறது வழக்கம். ஏன்னா என் தாய் எனக்கு அதைத்தான் சொன்னார்கள். நான் என் பிள்ளைகளுக்கு அதை சரியாய் சொல்லாவிட்டால், இப்போதும் வரப்போகிற சந்ததிக்கு நம்முடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்காவிட்டால் நான் வாழ்வது வேஸ்ட்டுங்க, நான் வாழ்வது வேஸ்ட்டு.
இரண்டாவது கேட்டேன், நீ தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாயா? அந்த கேள்வியில் இன்னொரு பாதி, உன் வருங்கால கணவனுக்கு நீ உண்மையாக இருக்கிறாயா? என்னங்க, தேவனுக்கு மட்டுமல்ல, வருங்கால புருஷனுக்கு உண்மையாக இருந்தால் தேவனுக்கு உண்மையாக இருப்பான். தேவனுக்கு உண்மையாக இருந்தால் வருங்கால புருஷனுக்கு உண்மையாக இருப்பான். நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் என் பிள்ளைக்கு, அவளை தொடுகிற எவனும் ஆக்கணிக்கு தப்பான. என்னது தொடுதல்? பஸ்ஸில் எவனாவது தெரியாமல் தொட்டுட்டா கூட நீங்கள் அதை ஒரு அருவருப்பாக நினைக்கிற மனநிலை உங்களுக்கு வராவிட்டால், நீங்கள் அதை ரசிக்க ஆரம்பித்து விட்டால், ருசிக்க ஆரம்பித்து விட்டால், எல்லாம் டோட்டலி அவுட். உங்களை ஒருவன் அழகை பார்த்து ரசிக்கிறான் என்றால் சில பெண்களுக்கு ரொம்ப பெருமை. என் கணவன் பாராட்டும்படியாக நான் அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதை விட ஊரில் இருக்கிறவனெல்லாம் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று அலங்காரம் செய்கிற பெண்கள் இன்றைக்கு அதிகம். ஒரு சுடிதார் போடும்போதே, ஒரு அலங்காரம் செய்யும் போதே, ஒரு புருவத்தை தீட்டும் போதே, மை போடும்போதே, சலங்கை ஒழிக்கும் போதே, ஒரு மேக்கப் போடும்போதே உங்கள் நோக்கம் என்னவா இருக்கிறது? கண்ணாடிக்கு முன்னாடி உங்கள் கண்ணாடி உங்களை பார்த்து கேட்கணும், நீ யாருக்காக இந்த அலங்காரம் செய்கிறாய்? உன் மனசாட்சியை தொட்டு சொல். உன் புருஷனுக்காக அலங்காரம் செய்கிறாயா? ஊரில் இருக்கிற புருஷனெல்லாம் பார்த்து உன்னை பார்த்து இச்சிக்க வேண்டும் என்பதற்காக அலங்காரம் செய்கிறாயா? உள்ளபடி சொன்னால், தன் கணவன் விரும்பாத ஒரு அலங்காரத்தை செய்யக்கூடிய எந்த பெண்ணும் வேறொருவனை பிரியப்படுத்துவதற்காகத்தான் அலங்காரம் செய்கிறாள். சுத்தமாக இருப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை. கட்டுக்கோப்பான ஒரு ஆடைகளை, உங்களுக்கு விருப்பமான ஆடைகளை உடுத்துவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. உங்கள் நோக்கங்கள் என்னவா இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நீங்கள் போடுகிற மேக்கப்பும் நீங்கள் உடுத்துகிற உடையும் சரியா தவறா என்று அங்கே பிரித்து நிதானிக்கப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சகல எண்ணங்களையும் சகல சிந்தனைகளையும் கிரியைகளையும் நியாயம் தீர்க்கப் போகிற காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பயபக்தியான தெய்வ பயம் உள்ள சிந்தை திருச்சபை மக்களுக்குள்ள இல்லாமற் போனதுதான் அந்தரங்கத்தில் தேவனை விட்டு தூரமாய் விலகி போவதற்கு காரணமாய் அமைகிறது. உங்கள் வாலிப மகனை பார்த்து இன்றைக்கு என்ன வேதம் வாசித்தாய் என்று ஒரு தாயே நீ கேட்காவிட்டால் நீ எல்லாம் ஒரு தாயே கிடையாது. மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு. உங்கள் பிள்ளையை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும், இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? வேதத்தில் என்னத்தை கற்றுக்கொண்டாய்? எதை கற்றுக்கொண்டாய்? அவனை பார்த்து கேட்க வேண்டும். கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணினாயா? கேட்க வேண்டும். என்ன ஜெபித்தாய்? எதற்காக ஜெபித்தாய்? கேட்க வேண்டும். நாம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை கேட்கறதில்லை. விளைவு, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி ஒருவனை படைத்தார் என்று மல்கியா 2:15 சொல்கிறது. இன்றைக்கு தேவ நோக்கத்தை சிதைக்கும்படியாக நம்முடைய வீட்டிலே பக்தியுள்ள பெற்றோராகிய நமக்கு பிறந்த பிள்ளைகளிடத்தில் தேவ பக்தியற்ற காரியங்களுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவதும் வளர்க்கப்படுவதும் நம்மாலேயே நடக்கிறது என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகவும் அஞ்சத்தகுந்த வருந்தத்தகுந்த உண்மையாக இருக்கிறது. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தெய்வம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அடுத்த தலைமுறை சந்ததிக்கு நம்முடைய ஆண்டவரை குறித்த அறிவை எந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எபிரேயர் கடிதம் 2:13-14 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று அங்கே வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நமக்கென்று எடுத்துக்கொள்வோம். நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன், நானும் என் பிள்ளைகளும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறான். பின்வரும் சந்ததியை குறித்தது கவனமும் அக்கறையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். என் சந்ததி எவ்வண்ணமாய் மாற வேண்டும்? என் சந்ததி எந்த சிகரங்களை அடைய வேண்டும்? என் சந்ததியை குறித்ததான நோக்கங்கள் என்ன? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், உன் சந்ததியிலே பிரபுக்கள் தோன்றுவார்கள், உன் சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையின் தரிசனத்தை பெற்ற ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசமும் கிரியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்தான். விளைவு, இன்றைக்கும் அசைக்கப்பட முடியாத ஒரு சந்ததியாக இஸ்ரவேல் ஜனம் காணப்படுகிறார்கள். இன்றைக்கி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன கிரயத்தை செலுத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுடைய பக்திக்காக நாம் எவ்வளவு நேரத்தை செலவழித்திருக்கிறோம்? பிள்ளைகள் எங்கிருந்து கற்றுக்கொள்வார்கள்? நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள். நான் ஜெபிக்கிற ஒரு தாயை பார்க்கும்போது, ஜெபிக்கிற ஒரு தகப்பனை பார்க்கும்போது பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று தூண்டப்படுவார்கள். வேதம் வாசிக்கிற ஒரு தகப்பனை, வேதம் வாசிக்கிற ஒரு தாயை பார்க்கும்போது நான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று அவர்கள் தூண்டப்படுவார்கள். பரிசுத்த ஆவியில் நிறைந்து வரங்களையும் கிருபைகளையும் பெற்ற ஒரு தாயும் தகப்பனையும் பார்க்கும்போது வரங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தூண்டப்படுவார்கள். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நம்முடைய வீட்டிலே நாம் ரோல் மாடலாக காணப்படுகிறோமா? அல்லது நாமே களியாட்டுகளிலேயும் வீணாய் நேரம் போக்குறதிலையும் செலவழிக்கிறோமா? என் மகளை பார்த்து நேற்றைக்கு ஒரு காரியம் சொன்னேன்.
நல்ல உதாரணமாக உனக்கு 2 சாட்சிகள் இருக்கிறார்கள். ஒன்று உன்னுடைய மூத்த அத்தை, அதாவது என்னுடைய மூத்த சகோதரி மரித்து போனால் எப்படி வாழ வேண்டும் என்பது, ஒரு வாலிப கன்னிகை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என்னுடைய மூத்த சகோதரி மரித்தவள் சாட்சி. அவ்வளவு கற்புடன், ஒழுக்கத்துடன், பரிசுத்தத்துடன், தெய்வபக்தியுடன், சபையாராலும் உறவினர்கள் எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற, பெற்றோரால் அதிகமாக நேசிக்கப்பட்ட, கனம் பெற்ற ஒரு ஸ்திரீயாக என்னுடைய சகோதரி இருந்தார். அதே சேம் ரிசம்பிளன்ஸாக என்னுடைய மனைவி. என் மகளிடத்தில் நான் சொன்னேன், என் மனைவிட்டு சொல்கிறேன், முகதாட்சணியம் இல்லாமல் சொல்கிறேன், என் மகளிடத்தில் சொல்கிறேன், என் மனைவியை நான் சந்தேகப்படும்படியாக அவள் ஒரு நாளும் இதுவரை நடந்தது கிடையாது. ஒரு நாளும், ஒரு நேரம் அவளுடைய பார்வை, அவளுடைய, நான் ரொம்பவும் ஃபில்டர் பண்ணி பார்க்குற ஆள் நான். ஏன்னா நிறைய பேர் சிறு வயதுலேருந்து என்கிட்ட மாட்டியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் என் மனைவினுடைய நடத்திலேயோ அவங்களுடைய வாழ்க்கையிலையோ சந்தேகத்துக்கு அவங்க சில காரியங்கள் இருக்கிறது. நான் சொன்னேன், இயல்பாக உங்கள் அம்மாட்டத்தில் நீ பார்த்தீங்கன்னா தேவபக்தியிலே ஆகட்டும், பரிசுத்தத்திலே ஆகட்டும், ஒரு கணவனோடு வாழ்கிற வாழ்க்கை, குடும்பத்து பொறுப்பில், மாமனாருக்கு செய்கிற கடமைகளில், விசுவாசிகளுக்கு செய்கிற கடமைகளில் எதிலையாகிலும் உங்கள் அம்மா தவறி இருக்கிறார் என்பதை நீ பார்த்துருக்கிறியான்னு என் மகள்கிட்ட கேட்டேன். கூட வாழ்கிற கணவனாக, என் மனைவியினுடைய சபையின் போதகனாக என்னாலே என் மனைவியின் மேலே ஒரு குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. வேணும்னு வாதத்துக்கும் விவாதத்துக்கும் வேணால் நான் இதை பேசுகிறேன், அது வேணால் சொல்ல முடியும். ஆனால் உண்மையை சொன்னால், நெஞ்சை தொட்டு சொன்னால், தேவனுக்கு முன்பாக சொன்னால் என்னால் குற்றம் சாட்ட முடியாது. நான் யோசித்து பார்ப்பேன். காரணம் என்ன என்றால், தேவனோடு இருக்கக்கூடிய அந்தரங்கமான வாழ்க்கையும், தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற முதல் இடத்தையும் நான் கண்டேன். பேசிகிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சு போய் ஜெபம் பண்ணுவாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. பார்த்தா வேதத்தை போய் தியானம் பண்ணிட்டு கொண்டிருப்பாங்க. ஏன் இதெல்லாம் நான் சுட்டிக்காட்டி சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் நான் 2 பிள்ளைய கவனிக்க வேண்டாமா, அங்கே போக வேண்டாமா, இங்கே போக வேண்டாமா. நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர்மாக்கு வேலை வெட்டி இல்லை, அதனால் அப்படி இருப்பாங்க. வேலை இருந்தாலும் வேலை வெட்டி இல்லாவிட்டாலும், என் பெரிய மகளை படிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது நாள் முழுசும் அங்கே போய் அவங்க ஸ்கூலில் இருக்கணும். அங்கே போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சுவிசேஷன் சொல்லி சாயந்தரம் பார்த்தா இந்த வீட்டுக்கு ஜபத்துக்கு போகணும், அந்த வீட்டுக்கு ஜபத்துக்கு போகணுமா. யார் அவங்கன்னு கேட்டால், உனக்கு யாருமே தெரியாதுன்னு இங்கே ஒருத்தவங்கிட்ட பேசினேன், பாரமாக இருந்துச்சு, சுவிசேஷன் சொன்னேன், அவங்க வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கார கூட்டம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க அங்கே இருக்கிற நாளமெல்லாம் என்னை ஊழியத்துக்கு நிறைய பிஸியாக என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நிறைய மக்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி, நிறைய பேருக்கு ஆறுதலை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நாள் முழுசும் அவங்க போய் அங்கே இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. ராத்திரி 12 மணிக்கு தூங்குவாங்க, காலையில் 3 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, ஆமாம் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியுமா அப்படின்னா, வாழ முடியும் என்பதற்கு உதாரணங்கள் இருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கிறது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு கருத்தாக தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்துகிறீர்களோ, உங்கள் சந்ததி அவ்வளவாக மேன்மை பெறுவார்கள். முதல்ல பிள்ளைகளிடத்திலிருந்து சோம்பேறித்தனத்தை மாற்றுங்கள். காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குகிற பழக்கத்திலேருந்து யார் மாற்றணும்? தாய் மாற்றணும். ஐயோ பிள்ளை பாவம் தூங்குனா அவனுக்கு உடம்பு வளருமா. இப்போ எப்படி ஒரு வேளை 9 மணி வரைக்கும் தூங்குறதுனால ஒரு அடி புல் மாதிரி வளர்ந்துடுறானோ. சில நேரங்களில் நான் வீட்டில் சத்தம் போடும்போது பெண்கள் வந்து எங்கிட்ட சண்டை போடுவாங்க, விடுங்க தூங்கட்டும், இப்போ வளர்கிற நேரம், அதனால் தூக்கம் வரத்தான் செய்யும். நானும் படுத்து தூங்குறேன், எனக்கு வளர்ச்சி வருதான்னு பார்ப்போமே. தூங்குனா வளருவாங்களாம். ஏன் நைட்டு 12 மணிக்கு ஏயா படுக்கிற? நைட்டு 8 மணிக்கு படு, காலையில் வெள்ளனா 5 மணிக்கு எந்திரி. ஏன் அந்த தூக்கம் போதாதா? வளர மாட்டியா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? பெற்றோர் தான் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம். சோம்பேறித்தனமான பிள்ளைகள் கருவில் இருந்து பிறப்பதில்லை. மனைவி சொன்னாங்க, கையாலாகாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னார். நான் அதனால் இப்போ நம்ம சொல்கிறேன் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லலாம், திராணி இல்லாத பெற்றோர், பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு திராணியற்ற பெற்றோர் தான் பிள்ளைகளை சோம்பேறிகளாக்குகிறார். அவன் பசிக்கிறதுக்கு முன்னால் சோறை கொடுத்தா அவன் சோம்பேறியாக தான் இருப்பான். பசிக்கிற வரைக்கும் விடுங்க. குட்டி போட்ட பூனை எப்படி பசிக்கு உங்கள் பின்னாலேயே சுற்றுது, அம்மா செஞ்சிட்டியா, டே கடைக்கு போய் சீக்கிரம் உப்பு வாங்கிட்டு வேண்டா, உப்பு வாங்கிட்டு வந்தால் அதை போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருவேன்னா உடனே ஓடுவான் உப்பு வாங்க. டே 2 காய் வாங்கிட்டு வந்துட்டு பொரியல் பண்ணினா தொட்டுக்க சாப்பிடுவேன், ஒரு முட்டை வாங்கிட்டு உனக்கு ஆம்லேட் போட்டு தரேன்னா, அப்போ பசி அவனை என்ன செய்யணும், வழி நடத்தும். அப்போ நல்லா கவனிங்க, அவனுடைய தேவையை உணரக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாற்றாத வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க சோம்பேறிகளாக தான் இருப்பார். 10 வருஷம் 5 வருஷம் சோம்பேறியாக இருந்துட்டால் முகத்திலே பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவன் சோம்பேறின்னு தெரிஞ்சிடும். எதில் தெரியும்? நல்ல மூஞ்சியை போய் பாருங்கள், அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரியே பல பேர் இருப்பாங்க.
சில பேர் எங்கே போய் உட்கார்ந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சொக்கி போயிடுவாங்க. வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்கள்? வாழ்க்கையில் முன்னேற முடியுமா சொல்லுங்கள்? முன்னேற முடியுமா? தூக்கத்தை விரும்பாதே, தூக்கினால் நீ தரித்திரனாவா என்று வேதம் சொல்கிறது. கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறி தன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. விழித்திரு, எழுந்திரு, அதிகாலையுமே தேவனை தேடு என்று சொல்கிறது. இங்கே ஒரு சுறுசுறுப்பான பிள்ளைவன் கை தான் ஆளுகை செய்யணும் வசனம் சொல்லுது. சோம்பேறி குளிர்கிறது என்று விடமாட்டான், அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது அப்படின்றது. அதே போல் சபையில் உட்காந்து தூங்கினா சோம்பேறி. வசனம் விதைக்கும் போது தூங்கி விட்டட்டா வசனம் உள்ளே விதைக்கப்படலை. இப்போ எல்லாரும் வாக்குத்தத்தங்களை கேட்டு வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில் உயர்வடையும் போது நீங்கள் உயர்வடையாமல் அதே நிலையில் இருப்பீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானும் 20 வருஷமாக சபைக்கு வரேன், அப்படியே தான் இருக்கேன். அப்படியே தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா விதைக்கிறதுக்கு உன்னை பண்படுத்த நீ என்ன செய்யலை? ஒப்பு கொடுக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவரிடத்துல எந்த குறையும் இல்லை. நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வாசிக்கலாம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இது வேகமாக நான் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன், இது மனசில் வச்சுங்க. இதில் பேசிக் வசனம். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன், வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன். நம்முடைய தேவைகளை அறிந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லிடுவோமா? அதே 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், 33ஆம் வசனத்தில், 34ஆம் வசனத்தில் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா, உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லிவிட்டு ஆகாயத்த பறவைகளை கொடுக்கிறாரு, உங்களுக்கு கொடுக்காமல் போவாரா என்று சொல்லிவிட்டு உங்கள் முதலாவது தேவனுடைய நீதியின் தேவைகள் அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட ஆட் பண்ணி கொடுப்பார், கூட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நம்முடைய ஆண்டவர். மூன்றாவது 7ஆம் அதிகாரம் 7லேருந்து 11 வசனத்தில் வாசிக்கும் போது, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல விலை கொடுக்கும்போது பரமபிதாவாகிய நான் நன்மையான விலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இது நம்முடைய ஆண்டவர். நான்காவது காரியமாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது. என்ன சொல்றாரு? வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை படைத்த அவருடைய வல்லமையின்படியே விசுவாசிக்குள்ளாக நம்மிடத்தில் காண்பிக்கும் பொருட்டு என்று வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் அவரை விசுவாசித்தால் நீங்கள் வேண்டுகிறதை போல, நீங்கள் நினைக்கிறது போலவே உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து உங்களை உயர்த்த, ஆசீர்வதிக்க, ரட்சிக்க, போஷிக்க அவர் வல்லவர். ஆறாவது முக்கியமான காரியம், ஆண்டவரை பற்றி 7 முக்கியமான விஷயங்கள். ஆறாவது காரியம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருப்பவைகளாக அழைக்கிறவர், மரித்ததை உயிர்த்தெழ வைப்பவர். அல்லேலூயா. இந்த அடிப்படை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டா நீங்கள் எப்பவும் கவலைப்பட மாட்டீங்க, எப்பவும் கலங்க மாட்டீங்க. இப்போ நம்முடைய ஆண்டவர் யாரு? இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறவர், மரித்ததை உயிர்ப்பிக்கிறவர், என் வாழ்க்கையில் அவனமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏழாவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லவர். இப்போ சொல்லுங்க, என் பிள்ளை மக்கு அது விளங்காது. எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், அவன் திருந்த மாட்டான். என்னென்னமோ பண்ணி பார்க்குற, அவன் மாற மாட்டான். இவனுடைய வாழ்க்கை உருப்படியாது, இவன் வாழ்க்கை உருப்படியாது. எப்படி உருப்படி இல்லாமல் போகணும்னு சொல்கிறீங்க? உங்கள் வார்த்தை இது, ஆனால் தேவ வார்த்தை இது. இல்லாததை அழைக்கிறாராம், மரித்ததை செத்ததை உயிர்ப்பிக்கிறாராம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறாராம். பிரச்சனை எங்கே இருக்கிறது? ஆண்டவர்கிட்ட பிரச்சனையா, பெற்ற உங்ககிட்ட பிரச்சனையா? சொல்லுங்க. ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவில்லை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிற நன்மையானதை கொடுக்கறதுக்கு அதிக நிச்சயமா. என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? முட்டையை கேட்டால் தேலை தர மாட்டாரு, அப்பதை கேட்டால் பாம்பை கொண்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. நல்லது தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவுங்க. பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல இவரை கொடுக்க அறிந்திருந்தா பரமபிதா நான் கொடுக்க மாட்டேனா என்று ஆண்டவர் கேட்கிறார். இவ பிரச்சனை யாரு? என்னுடைய விசுவாசத்தில் பிரச்சனையா, என் தேவனுடைய வல்லமையிலும் அவருடைய குணத்திலும் பிரச்சனையா? பிரச்சனைகளை எல்லாம் செய்வது நாம, குறை சொல்றது ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை பற்றி 7 அடித்தளமான, நமக்கு சம்பந்தமான உறவு நிறைந்த ஒரு 7 அடித்தளங்கள். என்ன இந்த 7 அடித்தளங்கள்? இந்த 7 அடித்தளங்களை சரியாக உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால், பயன்படுத்தினால், உபயோகப்படுத்தினால், விசுவாசித்து செயல்பட்டா என் பிள்ளைகளை என்னால் உருவாக்க முடியும். ஒரு ஆண்மையின் ஒரு அல்லேலூயா. செத்த சபை தான் வாயை திறக்க, செத்த சபை வாயை திறக்கவே திறக்க. இந்நேரம் ஒரு இடி முழக்க மாட்டேன், அந்த கூறு இடிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்க கூடாது. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கிறிஸ்டியனுடைய ப்ராப்ளம் என்ன? வாட் இஸ் கிறிஸ்டியன் ப்ராப்ளம்? கிறிஸ்டியன் ப்ராப்ளம் இஸ் நாட் இன் சஃபிஷியன்சி, நாட் இன்சஃபிஷியன்சி
ஆர் நாட் இன் எஃபிஷியன்சி. அதாவது என்னென்னா, கிறிஸ்தவனுடைய பிரச்சனை என்பது பற்றாக்குறை அல்ல, அல்லது திறமைக்கு பற்றாக்குறையும் அல்ல. அப்போ வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம்? த ரியல் ப்ராப்ளம் இஸ் சஃபிஷியன்சி அண்ட் எஃபிஷியன்சி. அப்படின்னா என்ன? எனக்கு நிறைய இருக்குது. 1 கிலோ கறி இருக்கிற இடத்துல 4 கிலோ கறி. வாரமானா பிரியாணி. 1 முட்டையை 2 ஆம்லேட்டை பிரித்து போட்ட காலம் மாதிரி இன்றைக்கி 6 முட்டையை ஒருத்தனே திங்கிற அந்த அளவுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணியில் தேடி பார்க்க வேண்டிய அளவுக்கு கறித்துண்டு இருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கி வட்டல் முழுசும் கறித்துண்டாக சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி ஆசீர்வாதம் நிறைஞ்சு வளர்ந்தது. ஒரு காலத்தில் கழிச்ச கோழிக்கறியும் கழிச்ச ஈரலையும் வாங்கிட்டு வந்து ஒரு 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் சோறு போட்ட காலம் மாதிரி இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வாங்கி சமைச்சு சாப்பிட்ற ஒரு காலம். என்ன ஆச்சு? நிறைவு. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. அப்புறம் திறமைக்கு பஞ்சம் இருக்கா அப்படின்னா, அன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓட்டர் டிரைவர் போட்டு நாங்களாம் படித்த காலமெல்லாம் மாறி இன்றைக்கி டை கட்டி வருஷம் 1.5 லட்ச ரூபா ஃபீஸை கட்டி வேனும் காரும் ஆட்டோவும் வச்சு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அனுப்பி நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு லாலிபாப்பை சூப்பிட்டு வரும்போது ஒரு பிஸா பர்கரை தூக்கிக்கிட்டு அங்கே சாயந்தரம் 7 மணிக்கு கட்டன் ரைட்டாக ஒரு கேக்கை வாங்கி சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறம் தான் டியூஷன். எனக்கெல்லாம் டியூஷன் ஃபீஸ் எங்கள் அப்பா தரலன்னு எங்கள் டியூஷன் மாஸ்டர் என்னை பழி வாங்கினார். எங்கள் கிளாஸ் மாஸ்டர் பழி வாங்கினார். இவன் ஃபெயிலாக போவான்னு 30 ரூபா டியூஷன் ஃபீஸ் தர முடியாது. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு என்ன, பேக்கெட் மணியை 100 200 வாங்கி ஜாலியாக சுற்றிட்டு இருந்த காலம். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நுனிநாக்கு இங்கிலீஷ் இருக்குது, டேலண்ட்ஸ் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு புரியாது, விடு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு டேலண்ட் இருக்குது. செல்ஃபோனில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஆப்ரேட் பண்ண நமக்கு தெரியல, அது உட்காந்து டக்குன்னு என்னமோ பண்ணுது. டிவியில் என்னென்னமோ ப்ரோக்ராம் பண்ணுது, கம்ப்யூட்டரில் என்னென்னமோ ப்ரோக்ராம் பண்ணுது. திறமைகளுக்கும் பஞ்சம் இல்லை. என்ன பஞ்சம் இல்லை? செழிப்பு ஆசீர்வாதத்துக்கும் பஞ்சம் இல்லை, திறமைக்கும் பஞ்சம் இல்லை. அதுதான் இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அன்றைக்கி பிரச்சனை இருந்தது, ஆண்டவரே உதவி செய்ய மாட்டேங்கிறார். எங்கள் அப்பா 30 ரூபா தர மாட்டேங்கிறார், ஆண்டவரே நீ எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார். ஆண்டவரே இந்த பானை மண்டையில் ஏற மாட்டேங்குது, அப்பா ஞானத்தை தர மாட்டேங்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கும் வேதத்தை படிச்சுட்டு முழங்கால நின்று ஜெபம் பண்ணி அம்மாட்ட இந்த வாரம் கோழி வாங்கி தரியாமா, இந்த வாரம் கறி செஞ்சு தரியாமா. அது ஒரே ஒரு கோழி குழம்பு தான் வரும். அதில் இஞ்சி பூண்டை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு வதக்கல் கறி வதக்கல் செஞ்சால் குழம்பு கிடையாது, குழம்பு செஞ்சால் வதக்கல் கிடையாது. அதுவும் ஒரு தடவை தான் தரப்படும், 2வது தடவை தரணும். அப்பாவுக்கு மட்டும்தான் 2வது தடவை, உங்களுக்குலாம் யாருக்கு இல்லை. அவ்வளோதான். 6 கிலோ கோழிக்கறி எடுத்து 2 துண்டு போட்ட காலம் எல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி சட்டியில் மிச்சம் இருந்தால் நாய்க்கு போடலாமா, பூனைக்கு போடலாமா, வெளியே கொட்டலாமா, அது 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேண்டாம்னு குப்பை தொட்டியில் போகிற ஒரு காலத்து அளவுக்கு நிறைவு வந்துருச்சு. பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா? நான் ஏன் தேவனை தேட வேண்டும்? தேவனை தேடுவதற்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? தேவனிடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொண்ட காலங்கள் மாறி இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் கேட்காம எங்கிட்ட கேட்டாலும் எல்லாம் கிடைக்கிற காலம் வந்ததுனால இன்றைக்கி நான் போதுமானவனாக இருக்கிறேன், தேவன் என் பிள்ளைக்கு தேவையில்லாமல் போகிறார். அப்போ பிரச்சனை தேவனா, பிரச்சனை பெற்றோரா என்றால் பிரச்சனை பெற்றோர் தேவன் அல்ல. அவர் வாக்கில் உண்மையிலவராக இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதித்தது அவருடைய தவிர, உன்னை ஆசீர்வதித்திருந்தா நீ என்ன செய்யணும்? நான் இப்படி வாழ்ந்தப்பா, தேவனிடம் ஜெபம் பண்ணப்பா, என் பட்டணியை மாட்டினார், என் தரித்திரத்தில் மாட்டினார், என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார். பைத்தியக்காரனாக இருந்தேன், இல்லாதவனாக இருந்தேன், இழிவானவனாக இருந்தேன், அற்பமானவனாக இருந்தேன். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு என்னையும் ஒரு மனிதனாக உருவாக்கி இன்றைக்கி இந்த பூமியில் ஒரு விசுவாசியாக பரிசுத்தவான என்னை வாழ வச்சுக்கிறாருப்பா. நீங்களாம் இதெல்லாம் பார்க்காமையே பிறந்திருக்கீங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம், நீங்களாம் கிருபை பெற்றவங்கப்பா. இதுக்கு மேலே நீங்கள் இந்த உலகத்தை அசைக்கவங்களாக மாறணும், ஒரு ராஜ்யத்தை மாத்திரங்களாக மாறணும், யோசேப்பை போல ரட்சகனாக மாறணும், தாவீதை போல ஒரு அரசனாக மாறணும், தானியேலை போல ஒரு மாபெரும் பரிசுத்தவானாக மாறணும்னு நம்முடைய பிள்ளைகளை அடுத்த எல்லைக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துவதற்கு பதிலாக நாம் இன்றைக்கு என்ன செய்து விட்டோம் என்றால், அங்கே நமக்குள்ளே ஏற்பட்ட அறிவு பற்றாக்குறை, அனுபவ பற்றாக்குறை என்று நான் சொல்ல மாட்டேன், நமக்குள்ளே உணர்வற்ற நிலைமை ஏற்பட்டு விட்டதுனால நான் தேவனை தேடினது போதும், எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சு, இனிமேல் தேவனை தேட வேண்டிய அவசியம் என்ன என்று எனக்குள்ள வந்த ஒரு விளைவுதான் இன்னைக்கு என் பிள்ளைங்க மதிக்கட்டவர்களாக தேவனை விட்டு தூரமாக போவதற்கு காரணம். தேவனை விட்டு தூரமாக போவதற்கு தேவனும் காரணமல்ல, என் பிள்ளைகளும் காரணமல்ல. தேவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நடுவாக நின்று என் பிள்ளைகளை டெவலப் பண்ண வேண்டிய நான் டெவலப் பண்ணாமல் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலேயும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைகளிலேயும் என்ஜாயிங் த லைஃப் என்று சொல்லி வாழ்க்கையை ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் கார் வைத்திருப்பது தவறல்ல, ஆனால் காரில் இருக்கும்போது ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், இப்போ பாரு நான் காரில் போகிறேன், சொந்த வீடு இல்லை, இப்போ நல்ல சொந்த வீடு. ஒரு காலத்தில் வாடகையாக வீட்டுக்கு பொட்டியாக தூக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி பாரு எனக்கு 1 வீடு 2 வீடு 3 வீடு 4 வீடு. இந்த எண்ணங்கள் எனக்குள்ளே வந்ததுனால என் பிள்ளைக்குள்ளே தேவபக்தி என்பது சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனால் அப்பப்போ ஊறுகாய் தொடர மாதிரி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுவேன், ஆண்டவரை தேடுங்கப்பா, அவர் தான்ப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு அப்படி சொல்கிறேன்? என்னுடைய மனசை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கொள்ள, திருப்திப்படுத்திக்கொள்ள.
ஏன்னா நான் வந்து என் பிள்ளைகளை என்னை குறை சொல்லிடக்கூடாது, உன்னால் நான் கேட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக கடவுளை தேடுங்கப்பா, சர்ச்சுக்கு வந்துருங்கப்பா, நேரமாக வந்துருங்கப்பா, பைபிள் படிங்கப்பா, வேதத்தை படிங்கப்பா. ஆனால் ஏழி மாதிரி என் பிள்ளைகளே இப்படி செய்யாதீங்க, என் பிள்ளைகளே இப்படி கேட்குற காரியமெல்லாம் என்ன, சாட்சி கட்ட வாழ்க்கை வேண்டாப்பா, மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் நியாயபதிகள் திருப்பாங்க, தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் என்னப்பா நடக்கும், எப்பா அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னார். அதோட வேறு வாய் மூடிட்டார். அதோட வாய் மூடிட்டார். நோவா என்ன பண்ணார்? ஏய் கானானே, நீ இப்படியா செஞ்ச? கானானுடைய அப்பன் சேம் காம் செய்கிறான். இந்த மாதிரி செஞ்சோன்னே நீ சபிக்கப்பட்டவன் போ, உன் புள்ள சபிக்கப்பட்டவன் போனே. இவர் சாபம் போட்டு உருப்படி இல்லாமையே பண்ணி விட்டுட்டார். இவரும் தப்பு பண்ணிட்டார். யாக்கோபு என்ன பண்ணார்? நல்ல பையன் யோசேப்பை மட்டும் நல்லா வாழ்த்தினார். அவருக்கு பிடிச்ச பொண்டாட்டிகிட்ட பிறந்தவர் யோசேப். அதனால் சின்னலேருந்து பார்ஷியாலிட்டி பண்ணார். அந்த பார்ஷியாலிட்டினாலே அவருக்கு நிறைய பகை அண்ணன்மார்கிட்ட வந்துருச்சு. அதனாலேயே அண்ணன்மார் தப்பு பண்ணான். ரூபம் ஒரு தப்பு பண்ணான், இவருக்கு மகா கோபம். சிமியோன் லேவி ஒரு தப்பு பண்ணான், தங்கச்சி காரியத்தில் கொலைகாரனாக மாறினாங்க, அதனால் கோபம். கடைசி காலத்தில் சாபம் போட்டு விட்டுட்டார். யோசேப்பு மட்டும் ஆசீர்வச்சு, பென்னியமீனை ஆசீர்வச்சு, யூதாவை ஆசீர்வச்சு விட்டுட்டு அவனை சாபம் போட்டார். ஆனால் தேவ மனிதன் மோசே என்ன பண்ணார் தெரியுமா? சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி சபிக்கப்பட்ட லேவியை, இஸ்ரவேல் கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கிற ஒரு லேவியனாக, ஆசாரியனாக அவனை ஆசீர்வதித்தார். அப்போது நீங்கள் ஒரு பெற்றோராக அல்ல, தேவ மனுஷியாக, தேவ மனுஷனாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்ட முடியும். அதுக்கு தாவீதை போல நீங்கள் ஜெபிக்கணும். இப்போதும் ஆண்டவரே, வரப்போகிற சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. யார் முதிர் வயதில் கைவிடப்படுகிறார்கள் தெரியுமா? தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள் யார் சரியாக வளர்த்தவில்லையோ, உங்கள் சந்ததியை கர்த்தருக்குள் யார் சரியாக நடத்தவில்லையோ, முதிர் வயதில் அந்த பிள்ளை உங்களை கைவிடும், உங்களை துன்பப்படுத்தும், எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உங்களுக்கு சோறு தண்ணி தரார். என் கண்களினாலே பார்க்கிறேன் அந்த அனுபவத்தை. எந்த பிள்ளையை செல்லம் கொஞ்சி, எந்த பிள்ளையினுடைய தவறுகளுக்கு உடன்பட்டு, எந்த பிள்ளையினுடைய அக்கிரமங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசின தாயும் தகப்பனுக்கும் சோறு தராமல் அந்த பிள்ளை கொடுமைப்படுத்துகிறேன். என் கண்களினால பார்க்கிறேன், என் காதுனால நான் கேட்கிறேன். எந்த பிள்ளையை கண்டித்து, அடித்து, உதைத்து, ஒழுங்குபடுத்தி, சீர்படுத்தி, கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி கண்டிப்பாய் நடத்தினார்களோ, முதிர் வயதில் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையை நெஞ்சில் மதினோடு இருக்கும் தண்டனை பிரம்பு அதை அவனை விட்டு விரட்டும், பிள்ளையை தண்டியாமல் விடாதே. தண்டியாமல் அது அவனை அடிக்கிறதுனால அவன் சாகான், பிறமையினால் அடிக்கிறதுனால சாகான். அவன் முதிர் வயதில் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்வான் என்று வேதம் சொல்கிறது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எந்த பிள்ளைக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து அடிக்காமல் உதைக்காமல் வளர்த்துறீங்களோ, ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, அந்த பிள்ளை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படும், அல்லது அந்த பிள்ளையினால் அந்த பெற்றோர் கஷ்டப்படுவாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். நடக்காமல் இருக்காது. இல்லைன்னு சொன்னால் அது போய். ஒரு 3 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. 3 பிள்ளையில் ஒரு வேளை கடைசி பிள்ளையை ரொம்ப கொஞ்சி சீராட்டி கண்டுக்காமல் ஒரு வேலை வெட்டி செய்ய விடாமல் நடத்துங்க. ஒன்று, அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான். இல்லை, அந்த பிள்ளை அந்த பெற்றோரை கஷ்டப்படுத்தும். ஒன்று கஷ்டப்படுத்தும், இல்லைன்னா அது கஷ்டப்படும். இல்லை கஷ்டமும் படும், கஷ்டமும் படுத்தும், ரெண்டும் இருக்கலாம். இது நடக்காதென்றல்ல, நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சந்ததிக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் வாழ்க்கை என்பது உணர்ச்சிகளை சார்ந்து வாழாமல் தினசரி விசுவாசத்தோடு தேவனோடு இணைந்திருக்கும் ஒரு நடைமுறை பயிற்சி. அதாவது வேதாகம அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி தொடர்ந்து ஜெபம் மற்றும் தினசரி வேத வாசிப்பு தியானத்தில் ஈடுபட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஒரு வாழ்க்கை முறைதான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் வாழ்க்கை. உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை வசனம் தெரியும்னு கேட்டு பாருங்கள். அட்டவணை தெரியுமான்னு கேட்டு பாருங்கள். பிரசங்கத்தில் உங்கள் பிள்ளை எவ்வளோ நேரம் தூங்குதுங்கிறத கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். என்னத்தை தான் பிள்ளைகளை வளர்த்துறீங்கன்னு எனக்கு தெரியல. பிள்ளைங்க வசனத்தை கேட்காம தூங்கி தூங்கி விழுகிறத பார்க்கும்போது, அப்போ என்ன விடிய விடிய ஏதாவது வேலை நடக்குதா? வீட்டில் ஏதாவது வேலை வாங்கினீங்களா பிள்ளைகளை? நல்லா யோசனை பண்ணுங்கள். என்ன தேவ பக்தியில் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு போகிறீங்கன்னு கேட்குறேன். பெண் கொடுக்கும்போதும் பெண் எடுக்கும்போதும் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. தேவ பக்தி இல்லாத குடும்பத்தில் வசதியாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வேலை இருக்குன்னு பெண்ணு கொடுத்தீங்க, அல்லது பெண் எடுத்தீங்க, நீங்கள் செத்தீங்க. தேவ பக்தி இல்லாத குடும்பத்தில் சம்பந்தம் வைக்காத. பெயர் கிறிஸ்துவ அனுபவத்தில் இருக்கிற குடும்பத்தில் பொண்ணு எடுக்காத. பொண்ணு எடுக்கவும் செய்யாத, பொண்ணு கொடுக்கவும் செய்யாத. நீ பார்க்க வேண்டியது அழகை அல்ல, நீ பார்க்க வேண்டியது படிப்பு அல்ல, நீ பார்க்க வேண்டியது தோற்றத்தை அல்ல, ஜாதியை அல்ல, செல்வம் அல்ல, வீடு இருக்கா, நிலம் இருக்கா, எத்தனை வீடு இருக்குது, எத்தனை வாசல் இருக்குது.
பார்த்து பார்த்து செல்வம், படிப்பு, அந்தஸ்து, பதவி, வசதி எல்லாம் பார்க்குறீங்க. அதுக்குள்ளே எத்தனை சாபம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை சொல்லுங்கள் சாபங்கள் இருக்குன்னு தெரியாது. இந்த ஜாதியை தான் கட்டுவேன், இந்த ஜாதியை தான் பிடிப்பேன், அந்த ஜாதிக்குள்ளே எத்தனை சாபத்தோடு அவனோ அல்லது அவளோ இருக்கிறான்னு உனக்கு தெரியாது. விளைவு என்ன? நீ பாதிக்கப்படுவே. உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். நிறைய கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் இந்த தவறை ரிப்பீட்டபிளாக செய்கிறதை நான் பார்க்கிறேன். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே இருக்கிறானான்னு பார்த்து கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒருவனையோ ஒருத்தையோ திருமணம் செய்யுங்க. இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. அழகு, நேரம், உயரம், படிப்பு, பதவி, சம்பாத்தியம், அம்மா அப்பா, குடும்பம், ஜாதி எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை என் பிள்ளையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உந்தி செலுத்தக்கூடிய கர்த்தருக்கு உட்பட்ட பக்தி வைராக்கியமான ஒரு அம்மா அப்பாவும் பக்தி வைராக்கியமாக இருக்கணும். சில நேரத்தில் அம்மா அப்பா சபைக்கே வராத ஆட்கள் இருப்பாங்க. நினச்சா சபைக்கு வரவங்க, நினச்சா சபைக்கு வராதவங்க. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, வெளி தோற்றத்தை பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வாழ்க்கையில் கஷ்டப்படாதீங்க. ரொம்ப நிதானமாக இருங்க. ரொம்ப ஆராய்ந்து நிதானித்து எந்த தீர்மானத்தை செய்தாலும் செய்யணும். திருமண வாழ்க்கை கொடுத்து பயப்படாதீங்க. நீங்கள் ஒழுங்காக கர்த்தருக்கு, நான் என் மகளுக்கு சொல்கிற ஒரு விஷயம், நீ எப்படி இருக்கிறையோ அப்படி தான் உன் புருஷன் இருப்பான். நீ சோம்பேறியாக இருந்தால் உன் புருஷன் சோம்பேறியாக இருப்பான். நீ பைபிள் படிக்கலைன்னா அவன் சுத்தமாக பைபிள் தொடாதவனாக இருப்பான். நீ தேவனுக்கு பயப்படலைன்னா அவன் யாருக்குமே பயப்படாதவனாக இருப்பான். நீ சர்ச்சுக்கு லேட்டாக வந்தால் அவன் சர்ச்சுக்கே போகாதவனாக இருப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. ஒரு தகப்பனா என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தர்ற புத்திமதி. நீங்கள் எப்படி சொல்கிற தருங்களோ எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி நான் பேச வரல. எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தின்படி என் பிள்ளைகளை இந்த மாதிரியான பாதைகளை நான் வழி நடத்துகிறேன். ஒரே ஒரு காரியத்தை உதாரணத்தை சொல்லி நான் கடந்து போனேன். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. செப்பனியா 1:6. 1087வது பக்கம். பக்கத்து கூட சொல்லிட்டேன். 1087வது பக்கம். செப்பனியா 1:6. அடிக்கடி பைபிள் படிச்சிருந்தா நேரம் படிச்சிருப்பீங்க. எப்படிக்காவது ஒரு தடவை அந்த பக்கமெல்லாம், அந்த சின்ன தீர்க்கதரிசன பக்கமெல்லாம் போக மாட்டேங்க. சங்கீதம், நீதிமொழிகள், ஆதியாகமம், யாத்திராகமம், அதுக்கப்புறம் உபாகமம், என்னாகமம், லேவியராகமம் புரியாது போக மாட்டீங்க. அப்புறம் எப்போவாது நீதிமொழிகள் டெய்லி ஒன்று படிப்பீங்க. அதுக்கப்புறம் சுவிசேஷத்தில் 2, நிருபங்கள் 2, அப்புறம் குறி ஜோசியம், கிளி ஜோசியம், அப்புறம் என்ன இந்த சோதனை நாடி ஜோசியம் பார்க்குற மாதிரி அப்படியே எடுத்து படித்து போட்டு அவசரத்துக்கு படித்து முடிச்சிடுவீங்க. அதான் அந்த பிரச்சனை. பைபிளை திறக்கும் போதே தெரிஞ்சு போயிடும். அதான் லட்சணம் பாருங்கள். படி, நல்லா படிமா. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும், வார்த்தையை நீங்க எச்சரிப்பா எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும். யாரை குறித்து? யாரை குறித்து? கர்த்தரை குறித்து. எப்படி இருக்கீங்க பாஸ்டர்னு என்ன விசாரிக்கிறீங்க? ஆனா வசனம் சொல்லுது கர்த்தரை குறித்து விசாரிக்கணும். அவரை விசாரியாதவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். நான் சொல்லலை. பைபிள் ஒரு தீர்க்கதரிசி, செப்பனியாங்கிற தீர்க்கதரிசி மூலமா ஆண்டு சொல்லிட்டு போயிருக்கேன். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போகிறேன். இதுவும் நான் சொன்னதான். தவறான புரிந்து கொள்ளுதல் அல்லது தவறான போதனைகளின் மூலம் தேவ சித்தம் செய்யாத மக்கள் வருகையில் கைவிடப்படுகிறார்கள். அதுக்கு உதாரணம், கனியற்ற வாழ்க்கை உள்ளவர்கள் கைவிடப்படுகிறார்கள். தேவ சித்தத்தை செய்யாதவர்கள் கைவிடப்படுகிறார்கள். மற்ற 7:21-23 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இது கனியற்ற வாழ்க்கை. அடுத்தது சொல்கிறாரு, பரலோகத்துக்கு இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யாமல் தீர்க்கதரிசனம் சொன்னேன், பேயை ஓட்டுனேன், அற்புதம் செஞ்சேன்னு சொல்லுவான், அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு அகன்று போகணும்னு சொல்லிடுவேன்னு. ரெண்டே விஷயம். அப்போது வாட் டைப் ஆஃப் கிறிஸ்டின் லைஃப் நீங்கள் பண்ணுறீங்க? கனியற்ற வாழ்க்கை, ஆனால் அற்புதம், அடையாளம், பேய் பிசாசு துரத்துறது, தீர்க்கதரிசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு அது முக்கியம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ கனி உள்ள வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி கடையில் சண்டை, 3 நாளாக 2 பேரும் பேசலை. எத்தனை நாளாக பேசலை? 3 நாளாக 2 பேரும் பேசலை. 4ஆவது நாள் கணவர் வந்தார், யோசித்தார், உட்காந்து ஒரு பெரிய லெட்டர் எழுதினார். மனைவி பார்க்குற மாதிரி டேபிள் மேலே அந்த லெட்டரை எழுதி மடித்து வச்சுட்டு போயிட்டார். அது வழக்கமாக நடக்கிற விஷயம். சண்டை போட்டால் பேச மாட்டாங்க, அப்புறம் லெட்டர் எழுதுவாங்க, அப்புறம் லெட்டர் படிச்சுட்டு அப்புறம் அப்படியே மெல்லமாக தண்ணி வச்சுருக்கேன்னு இவங்க சொல்லுவாங்க, எனக்கு காப்பி கிடைக்குமான்னு அவர் கேட்பார். அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக மாறி அப்புறம் சமாதானம் ஆகிடுவாங்க, சகஜமாகிடும். அப்புறம் 2-3 நாளையில் கரெக்ட் ஆகிடும். இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். அது வச்சோடனே மனைவிக்கு பயங்கர சந்தோஷம் வந்துருச்சு. 3 நாளாக சண்டை போடுறதுனால சோறு ஆக்கலை, வீடு கூட்டலை, வீடு துவைக்கலை, துணி துவைக்கலை, காய போடலை, அழுக்காக இருக்குது, பெட்டு கூட சரி பண்ணல. இந்த அம்மா அங்கே கீழே போய் தரையில் வராண்டாவில் படுத்துட்டாங்க. அவர் கட்டலில் ஒரு மூலையில் அவர் படுத்துட்டு இருக்காரு.
2 பேரும் பேசிக்கவே இல்லை. அந்த அம்மா இந்த பக்கம் வந்தால் இவர் இந்த பக்கம் போயிடுவார், இவர் இந்த பக்கம் வந்தால் அந்த அம்மா அப்படி திருப்பி போயிடுவாங்க. நேராக மூஞ்சி பக்கம் இப்படி திருப்பிக்குவாங்க. உடனே இவர் அப்படி திருப்பி போயிடுவார். என்னமோ தீட்டுப்பட்டவங்களை கண்டா தூரமாக ஓடுற மாதிரி இவர் இப்படி விலகி போவார். அந்த அம்மா அப்படி தள்ளி போயிடும். அவர் தொட்டதை இந்த அம்மா தொட மாட்டாங்க, இவர் இந்த அம்மா தொட்டதை அவர் தொட மாட்டார். அப்படி 3 நாள் ஓடிச்சு. 4வது நாள் ஒரு மாற்றம். லெட்டரை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு புரியுது. கணவர் என்ன செய்கிறாரு? சமாதானம் வெல்லக்கூடிய காட்டுறாரு. ரைட். அப்போ 3 நாள் இந்த அம்மாவுக்கும் அதே தவிப்பு. அவர் பேச மாட்டாரா, நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா அப்படின்னு இந்த அம்மாவுக்கும் ஒரு 3 நாள் பிரிவினை வந்தோடனே இந்த அம்மாவுக்கும் ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் வந்துருச்சு. கணவன் மேலே அன்பு பாசமெல்லாம் பயங்கரமாக ஊற்றா பொங்கி பொறுகுது. அப்போது கணவர் அன்போடு எழுதியிருக்காரு. இது யார் அமர உட்காந்து படிப்பான்? அதுக்கு முன்னால் அவர் வர்றதுக்குள்ளே இன்றைக்கி வீடெல்லாம் மாற்றி, இன்றைக்கி அவருக்கு சூப்பராக பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு, இன்றைக்கி அவரை அப்படியே ஷாக் அடிக்க வச்சோன்னு, இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, இருக்க 3 நாளாக துணியெல்லாம் துவைச்சி எல்லாத்தையும் நீட்டாக காய போட்டு அயன் பண்ணி அவருக்குரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு, காலையிலேயே அவர் சூட்கேஸில் நிறைய துணியெல்லாம் எடுத்து அடுக்குனதை பார்த்தாங்க. எதுக்கு அடுக்கிறாருன்னு யோசிச்சாங்க. ஆனால் அப்புறம் யோசிக்கல, விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பாடோ அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சாயந்தரம் வந்தோடனே டீ சாப்பிட்றதுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் அவருக்கு பிடிச்சமான சப்ஜியெல்லாம் செஞ்சு, அதுக்கு சட்னியெல்லாம் செஞ்சு, நல்லா டீயெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க. நம்ம காலையிலேருந்து வேலை செஞ்சு அழுக்கு மூட்டையாக வேர்த்து ஊற்றி அந்த பழைய ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் இதெல்லாம் சாப்பிடக்குள்ளே நம்ம போய் என்ன செய்வோம், குளிச்சு வருவோம் அப்படின்னு இந்த அம்மா முடிவு பண்ணுறாங்க. இந்த இதில் வேலை பிஸியில் இந்த லெட்டரை படிக்கவும் அதுக்குள்ளே மணி வேறு 5 ஆயிடுச்சு. கணவர் வந்துட்டார். வேகமாக வந்தவர் மனைவியை பார்த்தார். பயங்கரமாக கோபமாயிடுச்சு அவருக்கு. விறுவிறுன்னு உள்ளே வந்தார். காலையில் அவர் அடுக்கி வச்சிருந்த சூட்கேஸ் எடுத்தார். மறுபடியும் மனைவியை பார்த்தார், முறைத்தார். லெட்டரை பார்த்தார், அவர் வச்ச இடத்துல இருந்தது. மறுபடியும் மனைவியை பார்த்தார், முறைத்தார். கார் வெளியே வாசல் நின்றுச்சு. வேகமாக போனார், காரில் ஏறினார், போயிட்டார். இந்த அம்மாவுக்கு என்னடா அது, எல்லாம் சரியாகும்னு நினச்சா இப்போ தான் பெரிய போதமாக இருக்குது. கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டார். பயங்கர மண்டையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. வேகமாக ஓடி போய் என்ன தான் லெட்டர் எழுதுனான்னு தெரியலையே, உன்னை டைவர்ஸ் பண்ணால் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேங்குது, எழுதிட்டு வர நம்ம சொல்லணுன்னு எடுத்தோன்னே எனக்கு அன்புள்ள அருமையான எனக்கு பிரியமான அன்புள்ள மனைவிக்கு உன் அன்புள்ள கணவன் எழுதுவது. 3 நாளாக உன்னோடு பேசாமல், உன் சாப்பாடெல்லாம் சாப்பிடாம நான் ரொம்ப சோர்வாகி விட்டேன். என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுக்கொள்ளு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். நீ எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரம். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைக்காது. அதனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் திடீர்னு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, என் ஆஃபீஸில் என்னை 2 வாரம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதனால் வெளிநாட்டில் ஏற்கனவே 3 நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்துட்டேன். இன்னும் 2 வாரம் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தா நான் செத்தே போயிடுவேன். உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை. ஆகவே உனக்காக டிக்கெட் எடுத்திருக்கேன், உனக்கு விசா போட்டிருக்கேன். நாம் 2 பேரும் 2 வாரம் வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பதிலாக அங்கே என்னோடு கூட சந்தோஷமாக பல இடங்களை ஊர் சுற்றி பார்த்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். சாயந்தரம் 5 மணிக்கு வருவேன். உன் துணிகளெல்லாம் ஒரு பெட்டியில் அடுக்கி ரெடியாக காத்துரு. நேரம் இல்லை, சரியாக 5 மணிக்கு வருவேன். வந்த உடனே 1 நிமிஷம் கூட தாமதிக்காமல் நம்ம காரில் சூட்கேஸை வைக்கிறோம், ஏர்போர்ட் போகிறோம், ஃப்ளைட் ஏறுறோம், வெளிநாடு பறக்கிறோம், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம் லீவை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கார். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. ஐயையோ, நான் சொப்ஜி செய்கிறேன், சட்னி செய்கிறேன், இட்லி செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இழந்துட்டேனே. தேவ சித்தோனுங்கிறது என்னங்கிறத வேதத்தை படித்தா தான் தெரியும். நானா என் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தா பிரியமாக இருக்குமா? தச்சில் இந்த மேட்டு வாங்கி கொடுத்தா ஆண்டவர் ஒரு வேளை என்னை ஆசீர்வச்சிருவாரா? என்னம்மா, பேட்டரிக்கு ஒரு வேளை காசு கொடுத்துட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருவாரா? இல்லையா? உனக்கே விசுவாசம் இல்லையா? பயத்தில் வளரிடுச்சு. நாமளா ஒன்று நினச்சிக்கணும், இதை செஞ்சால் ஆண்டவர் எனக்கு பிரியமாயிருவார், இதை செஞ்சால் ஆண்டவர் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஐயா, ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறதெல்லாம், அப்பிரியப்படுத்துறதெல்லாம் நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஒன்று, ஆண்டவருடைய சித்தம்னு ஒன்று இருக்கு. உங்களை என்னவா ஆக்கணும், உங்களை என்னவா செய்யணும்னு ஒரு நோக்கம் வைத்திருக்காரு. அது என்ன? என் சாயலாய் உன்னை மாற்ற வேண்டும், என் நித்திய ஜீவனை தந்து என்னோடு கூட வருகையை எடுத்துக்கொள்ளணுங்கிறது தான் அவருடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு நான் ஏற்ற ஒரு மனவாட்டியாக மாறாமல் என் இஷ்டத்துக்கு ஆண்டரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலான்னு நானாக வடையை செய்கிறதும் பஜ்ஜியை செய்கிறதும் எண்ணெய் சிக்கு போட்டு தலையை போட்டுக்கிட்டு அழுக்கு போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவர் வரும்போது நான் ஆயத்தம் இல்லாவிட்டா ஒரு இமைப்படுதல் வருவார். நம்மால் வீட்டு விட்டு காலிங் பெல் அடித்தா வெளியே வர்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். வெளியூர் போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? வெளிநாடு போகணுன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த உலகத்தை விட்டே பரலோகம் போகணுன்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அதனால தான் முன்னாலேயே சொல்கிறார், நான் வரப்போகிறேன் ஆயத்தப்படுன்னா நம்மளால் ஆயத்தப்படுற மாதிரியே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், தலையாவாய், மேலாவாய், கீழாவாய். தலையாவான்னு உடம்பும் இல்லை, கையும் இல்லை, காலும் இல்லை, வெறும் தலையாக இருந்தால் பூசணிக்காயாக தான் இருப்பேன்.
வாக்குத்தத்தங்களையே கேட்டு 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 சபை உருப்படி இல்லாமல் போச்சு. தலையாவா உடம்பு முழுசும் தலையானால் என்னாகும்? அவன் பார்த்தோன்னே ஓடி போயிடுவேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்கே தவறு செய்கிறீர்கள்? தேவனை பிரியப்படுத்துதல் என்பது வேறு, தேவ சித்தம் செய்வது என்பது வேறு. தேவனை பிரியப்படுத்துறது முக்கியமா, தேவனுக்கு சித்தம் செய்வது முக்கியமா? நல்லா தெரிஞ்சுங்க. தேவ சித்தத்தை செஞ்சால் தான் அவரை பிரியப்படுத்த முடியும். தேவனை பிரியப்படுத்துங்கிறது ரெண்டாவது, தேவன் எதை எதிர்பார்க்குறவரோ அதை செய்யணுங்கிறது முதலாவது. இன்னைக்கு அதை சபை செய்யலை, வருகைக்கு ஆயத்தப்படாமல் கைவிடப்படுறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சபையே நீ ஆயத்தப்படு, உன் பிள்ளைகளை நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என்னை அர்ப்பணம் செய்கிறேன், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணம் செய்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். கிறிஸ்துவ வாழ்க்கையின் உண்மையான சாரத்தோடு நான் வாழணும். இன்றைக்கி ஏமாற்றப்படுவது போதகர்களால் தான். எப்படி? நான் வருகைக்கு எப்படி ஆயத்தப்படுவது என்று எனக்கு போதியாமல், உலகத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி என்பதையே போதிக்கிறதுனால தான் நான் என் வாழ்க்கையில் நிறைய தேவனை விட்டு தூரம் போகிறேன். என் சந்ததி தூரம் போகுது. இன்றைக்கி வேதத்தை ஆராய்ந்து அறிந்து படித்து தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய நிறைய பேர் நினைப்பாங்க, நான் பரலோகம் போவேன்னு. பல பேர் கைவிடப்படுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த கடிதத்தை படிக்காமல் அவளா ஒன்று நினைத்துட்டு புருஷன் விட்டுட்டு போனது போல் ஆண்டவர் சொல்கிறார், நான் வரப்போகிறேன், ஆயத்தப்படு என்கிறார். புத்தியுள்ளவர்கள் எண்ணெயோடு கூட தீவட்டியோடு கூட ஆயத்தமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் வாங்க சென்றபோது மணவாளன் வந்து விட்டார், கதவு அடைக்கப்பட்டது. இன்றைக்கி வருகைக்கு போக நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அன்பான தேவனுடைய பிள்ளையை, உன் பிள்ளைகளை குறித்துதான பாரம் இருக்கிறதா? பெற்றோரை தேவனுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நடுவாக இருந்து உன் சந்ததிக்காக நீ என்ன கிரயம் செலுத்திருக்கிறாய்? உன் சந்ததிக்காக நீ என்ன பிரயாசப்பட்டிருக்கிறாய்? இந்த சிந்தனையோடு கூட கடந்து போங்க. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து வருகிறோம். தேவ கரம் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீர் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக நன்றி. இப்பொழுதும் எங்கள் ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதில்லை. நீ அறிவை வெறுத்தாய், ஆகவே நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விட்டேன் என்று வேதம் சொல்கிறது. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று வேதம் சொல்கிறது. எங்கள் தலைமுறைகளை குறித்து, எங்கள் சந்ததிகளை குறித்து நாங்கள் கவனமாக செயல்பட, முதிர் வயது அரைமயிர் உள்ளவர் ஆகும் வரைக்கும் கைவிடாமல் இருப்பது எதற்காக? எங்கள் வரப்போகிற சந்ததிக்குடைய வல்லமையும் பராக்கிரமத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த ஞானம் கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும். விசேஷித்த கிருபையோடு கூட எங்கள் பிள்ளைகளை உருவாக்கி நட்சத்திர சந்ததியாக நாங்கள் அவர்களை வாழ்த்த, ஆண்டவரே உயர்த்த தேவனே கிருபை செய்யும். உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிறதும் வான மண்டலங்களிலே உம்மோடு கூட வாழ்கிறதுமான ஒரு சந்ததி தான் நட்சத்திர சந்ததி. இந்த உலகத்தில் பேர் பிரஸ்தாபம் புகழுக்காக இருப்பது நட்சத்திர சந்ததி அல்ல. ஆகாயத்திலே அநேகரை நீதிக்குட்படுத்த நட்சத்திரங்களைப் போல ஆகாயத்திலே அன்றே கர்த்தாவே வெளிச்சத்தைப் போல பிரகாசிப்பார்னு எழுதப்பட்ட வார்த்தை சுடர்களாக பிரகாசிக்க உதவி செய்யும். இப்போது இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசட்டும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுரூபத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரட்டும். தேவ கிருபையும் தேவ சமாதானம் எங்களை நடத்தட்டும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையுள்ள வசனமும் பரிசுத்தாவின் நிறைவும் எங்களை நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அன்யோன்யம் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு உலகிற்கு சகல பரிசுத்தங்களோடு மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.